இயேசுவை முதலாவது நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். நம்ம வாழ்க்கையில் இயேசுவை நம்ம காட்டணும். தானாக நம்மளை பார்த்து இன்னும் இப்படி இவ்வளோ நல்லவனாக இருக்கிற, இப்படி சந்தோஷமாக இருக்கிற, இப்படி நீ மகிழ்ச்சியாக இருக்கிற, என்ன காரணம்? அப்போ சொல்லணும், நான் இயேசுவை ஏற்றுனுங்கிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நாம் வாழ்ந்து காட்டும்போது அவர்கள் தானாக கிறிஸ்துவிடம் வருவார்கள். 2000 வருடத்துக்கு முன்பாக இயேசு சிலுவை சுமந்தது இன்னும் நிறைவேற முடியல. இன்னும் அவர் தாகமாக தான் இருக்கிறார். இன்னும் நம்ம மேலே இன்னும் ரட்சிக்கப்படாத மக்களுக்கு நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது என்ற முடிவுரையோடு கூட, அந்த ஒரு ஏக்கத்தோடு கூட நாம் வாழ்வோம். கிறிஸ்தவனாய் வாழ்ந்து காட்டுவோம், கிறிஸ்துவாய் வாழ்ந்து காட்டுவோம், கிறிஸ்துவை அறிவிப்போம், அநேகருக்கு நற்செய்தி பகர்வோம். அதுதான் கடவுளுடைய நோக்கம். நீங்கள் உலகம் எங்கும் போய் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்தாவினால் அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவங்க மந்தையில் சேர்க்கணும். அதுதான் நம்ம எல்லார் மேலே விழுந்த கடமை. அதை நிறைவேற்றுவோம். கடவுள் நமக்கு உதவி செய்வார். அந்த நாள்